வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் சிலிண்டர் வைத்திருப்போருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகிருக்கிறது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கேஸ் சிலிண்டர் விலையில் நிறைய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் விறகு அடுப்புகளை பயன்படுத்தி சமையல் செஞ்சு வந்த காலங்கள் எல்லாம் போய் இப்போ சமையல் எரிவாயு சிலிண்டர் மூலமாக பெண்கள் சமையல் பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. சில மாதங்களாகவே சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலை ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலை கட்டுப்படுத்த மத்திய அரசானது நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு சிலிண்டரை வாங்கி நிறைய பேர் கள்ள சந்தையில் விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே தடுக்க மத்திய அரசானது நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலை இந்த மாதம் கம்மியாக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தகவல் வெளியாகிருக்கிறது. சமையல் எரிவாயு சிலிண்டருடைய விலை உயர்வை குறைக்கிறதுக்காக இப்போ வரைக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் நிறையா முயற்சிகளை எடுத்துகிட்ருக்காங்க. அந்த வகையில் இந்த மாதத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலை 918 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுட்டு இருந்தாங்க. கச்சா எண்ணெயுடைய விலையை நிர்ணயித்து அந்த விலையோட அடிப்படைகளை வைத்து தான் கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலை இதெல்லாம் நிர்ணயம் பண்ணுறாங்க. இப்போது 4 மாதங்களில் 100 ரூபா அதில் குறைஞ்சு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது கச்சா எண்ணெயோடைய விலை கம்மியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வீட்டு உபயோகத்துக்காக யூஸ் பண்ணுற சிலிண்டருடைய விலை கம்மியாகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல் வெளிவந்த வண்ணமாக இருக்குது. மேலும் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் சிலிண்டரில் QR கோடை பதிவிடுற முறையும் சீக்கிரமாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கான பணிகளையும் இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த QR கோடை கொண்டு வரது மூலமாக கேஸ் விற்பனை முற்றிலுமாக மாற இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இதுக்கான அறிவிப்பையும் இந்த மாதத்திலேயே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த தகவலை சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. இந்த QR கோட்டை ஸ்கேன் செஞ்சால் மட்டும்தான் இனி உங்களால் வீட்டு உபயோக சிலிண்டரை வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலிண்டர்களை திருடுபவர்களை கண்டுபிடிக்க மற்றும் சிலிண்டர் திருட்டை தடுக்க தான் இந்த ஒரு தகவலானது, அதாவது இந்த ஒரு திட்டமானது உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடைகளில் வீட்டு உபயோக சிலிண்டர்களை பயன்படுத்துவோரையும் இந்த சிலிண்டர்கள் உள்ள QR கோட்டை ஸ்கேன் செய்து கண்டுபிடித்து அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக வீடுகளுக்கு இனி சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்குவதில் பெரும் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.